அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் விலாகோட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அனுபவ தகவல், அதாவது என்னோடய லைஃப்லேயே நடந்த ஒரு விஷயத்தையே வச்சு ஒரு தகவல் சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னென்னா, பொதுவாக ஒரு சில சம்பிரதாயங்கள் சாஸ்திரப்படியெல்லாம் ஒரு சில பொருள் அந்த கிழமைகளில் கொடுத்தா நம்ம ஐஸ்வர்யம் போயிடும், லட்சுமிகரம் போயிடும் அப்படின்னெல்லாம் ஒரு சிலர் கேள்விப்பட்டு நம்மளும் பயந்துக்கிட்டெல்லாம் ஒரு சில ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஆனால் என் மனசுக்கு என்னன்னு படுதுன்னா, ஒரு பொருள் ஒருத்தவங்க வேணும்னு கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கு அதோட தேவை இருக்குது, அதை நம்மளால் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது தெரிஞ்சதுனால தான் அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போது இது கொடுத்தா நம்மளுக்கு ஒரு தப்பாயிரும் அப்படிங்கிறத விட அவங்க கேட்குறாங்க, நம்ம கொடுக்குறோம். அப்போது நம்மளுக்கு என்னென்னு இருக்கணும்னா, இதை நம்ம கொடுத்தா அவங்களோட தேவை பூர்த்தியாகும், அப்போ அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அதை நினச்சி நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக லக்ஷ்மிகரம் போகாது, நம்மக்கிட்ட இன்னும் லக்ஷ்மிகரம் சேரத்தான் செய்யும். இது நான் எப்படி என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன்னா, ஒரு தடவை அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கிட்ட எங்கள் வீட்டில் நான் எங்கேயோ வெளியவோ என்னமோ போய் தண்ணி முடிஞ்சு போச்சு. அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா, அது முடிஞ்சு போச்சு. அப்போ அவங்கக்கிட்ட தண்ணி வேணும்னு கேட்டேன். அதாவது மாலை நேரம்னா சாயந்தரம் லைட் போட்டதுக்கப்புறம் மாலை நேரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நேரத்தில் நான் தண்ணி கேட்டேன் அம்மா. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் காலையில் வேணா தரேன் அப்படின்னாங்க. எனக்கு அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. என்னடா இப்போ நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டால் காலையில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு பக்கத்துலேயே இன்னொருத்தவங்கக்கிட்ட கேட்டேன். அவங்க ஐயோ எவ்வளோ வேணுமோ வாங்க எடுத்துகிட்டு போங்க அப்படின்னாங்க. இப்போ வரைக்கும் அந்த எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னவங்க நல்லா இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு எந்த வித லட்சுமிகரமும் போகலை, எந்த வித ஐஸ்வர்யம் அவங்கள விட்டு போகலை. அப்போ இது எனக்கு மனசுக்கு என்ன படுதுன்னா, கடவுள் நம்ம ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமையில வச்சு நம்மளுக்கு கொடுக்குறாருனாலே அதே ஒரு பெரிய ஐஸ்வர்யம் இல்லையா? அப்போது நம்ம ஒருத்தவங்க கேட்டு இல்லைன்னு சொன்னால் தான் அது பெரிய பாவம். அவங்க கேட்டாங்க, அவங்களுக்கு தேவை, அதை நம்ம பூர்த்தி பண்ணோம்னா அந்த சாமிக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இதுதான் இன்றைய முக்கிய தகவல். இது அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். அதாவது முடிஞ்ச வரைக்கும் யாராவது ஏதாவது வாய் திறந்து கேட்டாங்க, அதை கொடுக்குற நிலமையில் நீங்கள் இருந்தால் அள்ளி கொடுக்க வேண்டாம், கிள்ளியாவது கொடுங்க. அது கண்டிப்பாக புண்ணிய கணக்கில் சேரும். இதை ஒரு படித்தோ இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் கிடைக்கிறது. நம்ம லைஃப்